இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக விரும்பியவனாக இன்றைய தினம் நாம் ஒரு ஹதீஸை பார்க்க இருக்கிறோம். அந்த ஹதீஸ் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி, இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன, அந்த இரண்டு வார்த்தை எமது நாவுக்கு இலகுவானதாக இருக்கின்றது. சக்கீலத்தானி ஃபில் மீசான், நாளை மறுமையிலே நன்மை தீமைகளை நிறுத்தக்கூடிய தராசிலே கனமானவையாக இருக்கின்றது. ஹபீபத்தானி இல ரஹ்மான், அந்த இரண்டு வார்த்தைகளும் அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பமான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது என்று கூறிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனை. இதனுடைய அர்த்தத்தை நாங்கள் பார்க்கிற போது, சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொன்னால் கண்ணியமிக்க அல்லாஹை நான் துதிக்கின்றேன். சுப்ஹானல்லாஹில் அலீம், மகத்துவமிக்க கண்ணியமான இறைவனை நான் துதிக்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அவனை போற்றி புகழ்கிறேன் என்ற அர்த்தத்தை அமைந்த இந்த பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை யார் கூறுகிறார்களோ இவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா நன்மை தீமையை நெருக்கக்கூடிய அந்த தராசிலே யார் இந்த சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று கூறுகிறாரோ, அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹு தஆலா அவருடைய தராசை கணக்க செய்வான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தி புகாரியிலே 6406வது செய்தியாகவும், முஸ்லிமிலே 5224வது செய்தியாகவும் வருகின்றது. எனவே அற்பமாக கருதப்படும் அழகிய திக்ராக அமலாக காணப்படக்கூடிய இந்த பிரார்த்தனையை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் அதிகம் செய்யக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.